Daw University near Kanyakumari, the best emerging university in South India. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தாயுமானவர் திட்டமானது விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தற்போது 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று மொத்தம் 19 லட்சம் பேருக்கு தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த திட்டமானது விரைவில் விரிவாக்கம் செய்யப்படவிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இப்ப 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. விரிவாக்கம் அப்படின்னா அதனால யார் யார் பயனடைய போறாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று உரிய பயனாளிகளுக்கு, அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எந்த நாள்ல அந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது என்பதை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவாங்க. அவங்களோட செல்போன், மொபைல் எண்ணுக்கு அது குறித்தான குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்பி வைக்கப்படும். குறிப்பாக சென்னையில 4 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதன் மூலமாக 15 லட்சம் பேர் பயனடைந்து வராங்க. இந்த திட்டத்துல அந்த 65 வயதுக்கு மேற்பட்டோர் என்ற அந்த வயது நிர்ணயத்தை குறைப்பதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் குறித்தான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பட்ஜெட்ல இது குறித்தான அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது இந்த 65 வயது நிர்ணயம் என்பதை 60 வயதாக குறைத்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய இல்லங்களுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் விநியோகம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் போது அந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்ட திட்டமாக தெரிய வரும். அந்த வகையில தான் 65 என்ற வயது நிர்ணயத்தை 60ஆக குறைப்பதற்குள்ள நடவடிக்கையாகவும் அந்த முதியோர்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படக்கூடிய திட்டம் என்பது வரக்கூடிய நாட்களில் விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அது குறித்தான ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு விரைவில் அதுக்கான அறிவிப்பு என்பது பட்ஜெட்டில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.